அன்பு நண்பர்களே, தாவேகா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தில் சில சலுகைகளை அறிவித்திருக்கிறார். அந்த சலுகைகள் எல்லாம் அவரால் நிறைவேற்ற முடியுமா? இதைதான் நம்ம சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நிறைய பேர் அரசியல் எங்களுக்கு வேண்டாம், அரசியல் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப ஆழமாக நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனா விஷயம் என்னன்னா, அரசியல் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது, அரசியல் இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது. இங்க நம்ம நாட்டில் மட்டும் இல்ல, உலக லெவல்ல அப்படித்தான். ஏனென்றால் இங்க நடக்கின்ற ஒவ்வொரு விஷயம், நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை அந்த அரிசிகளை கூட அரசியல் இருக்கிறது. அரசாங்கம் சட்டம் போட்டு சட்டப்படி இந்த அரிசியை எவ்வளவு விற்க வேண்டும் என்பதும் சட்டம்தான். சட்டத்தின் மூலமாகத்தான் அரசியல். அரசியல் இல்லாமல் சட்டம் இல்லை, சட்டம் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியலும் சட்டமும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவது கூட இல்லை, முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா காட்டில் போயிட்டு நான் வாழ போகிறேங்க, எனக்கு எதுங்க சட்டம்னாலும், காட்டில் போய் வாழ்கிறதுக்கு கூட நீங்கள் காட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றதுக்கும் ஒரு சட்டம் இருக்குது. எந்தெந்த காட்டில் மக்கள் வாழலாம், எந்தெந்த காட்டில் மக்கள் வாழக்கூடாதுன்றதுலாம் இருக்குது. அதனால் அரசியலை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பேச வேண்டும். அந்த அரசியல் சட்டத்தோடு பிணைப்போடு இருப்பது. அதனால் சட்டம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சட்டம் என்பது அவசியம். நீங்கள் தெரிந்து கொள்வதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னென்னா, நிச்சயமாக நீங்கள் தைரியமாக வாழ்வதற்கும் சட்டத்தவர்கள் செய்யாமல் இருப்பதற்கும் நிச்சயமாக இது பயன்படும். சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு சில அறிவிப்புகளை மகளிர் தினத்தில் அறிவித்தார். அதில் நம்பர் 1 சொல்லப்படக்கூடிய விஷயம், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் மகளிருக்கு இலவச பேருந்து அப்படின்றது எல்லா பேருந்துகளிலும் இலவசம். அவர் சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, ஏசி பேருந்தாக இருந்தாலும் சரி, சாதாரண பேருந்தாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இலவசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் சொல்கிறாரு. அதுபோல் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை நம்ம எல்லாத்தையும் ஒரே காணொலியில் பார்க்க முடியாது. அதனால் ஒவ்வொரு விஷயங்களை மட்டும் ஒவ்வொரு தோணியில் பார்ப்போம். அவர் சொன்ன விஷயங்கள் நடைமுறைப்படுத்த முடியுமா, இல்லை இன்னும் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுகிறதா என்பதையும் நம்ம அலசணும். ஏன்னா விஜய் சொல்வது என்பது அவருடைய கட்சியை சார்ந்த ஒரு விஷயம். கட்சியை வழிநடத்தும் போது பல வாக்குறுதிகள் தருவார்கள். ஆனால் மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதும் அவருக்கும் தெரிய வேண்டும், அவருடைய கட்சி நண்பர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நானும் தாவேகா கட்சியை சேர்ந்தவன் தான். ஆனால் வழக்கறிஞராக நான் பேசும்பொழுது பல விஷயங்களை விஜய் அவர்களுக்கும் தெரிவிக்கின்ற வகையில் எங்களுடைய கருத்துக்களை, நம் பொதுமக்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பதிவுகள். ஏன்னா பல கட்சிகள் பல வாக்குறுதிகளை தந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவு என்ன நடக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். இப்போ நம்ம சப்ஜெக்ட் 6 சிலிண்டர். இப்போ 6 சிலிண்டர் அவரால் தர முடியுமா அப்படின்னா, ஒரு சிலிண்டருடைய விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட 900 ரூபாய். தட் இஸ் 1000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் கம்மின்னு வச்சுங்களேன், 900 rupees அப்படின்னு சொல்கிறோம். இதில் கிட்டத்தட்ட வரிகள் மட்டுமே, மாநில அரசு வரியும் மத்திய அரசு வரியுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60%ன்னு சொல்கிறாங்க. 60% அப்படின்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் சிலிண்டர் அப்படின்னா, அதை 400 ரூபாய் 450 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டரை வரி இல்லாமல் இருந்தால் கொடுக்க முடியும் அப்படின்றார். அப்போ அந்த விலை இருக்கக்கூடிய சிலிண்டர் வருடத்திற்கு 6 அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ 3000 என்பது பாசிபிளானா, எஸ் பாசிபிள் தான். ஏன்னா நம்மளுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் மாதம் உரிமை தொகைன்ற கான்செப்டில் தராரு. அப்போ வருஷத்துக்கு 12,000 ஆகுது. ஸோ 12,000 ஆகும் பொழுது இந்த 3000 என்பது கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியும். அதனால் அந்த 6 சிலிண்டர் என்பது பாசிபிளா அப்படின்னா நிச்சயமாக பாசிபிள். இதனால் நிச்சயமாக யாருக்கு பயன்பாடு இருக்கும் அப்படின்னா, நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், இவங்களுக்கு நிச்சயமாக இந்த 6 சிலிண்டர், ஏன்னா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் பயன்படுத்துவது என்பது அதுவே பெரிய போதுமானது. அதுக்கு மேலே 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர்ன்ற கான்செப்ட் தான் பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு வீட்லேயும், 1.5 மாதம் 2 மாதம். ஸோ
6 மாதமே அவங்க 6 சிலிண்டர் என்பது அவர்களுக்கு போதுமானதாகத்தான் இருக்கும். அதனால் இந்த சிலிண்டர் என்பதை விஜய் அறிவித்திருப்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். அது நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் இதனால் ஏற்படுகின்ற பொருளாதார சிக்கலை பற்றியும் நம்ம எதிர்காலத்தில் பேசலாம். அதை வரக்கூடிய ஆடியோக்கலையில் பேசுவோம். இந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் தமிழக ஒற்றைக் கழகத்தின் தலைவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குறுதியானது நிச்சயமாக பயன்படுமா என்றால் எஸ், பயன்படும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். அதையும் இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் திரு விஜய் அவர்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் எடுத்து செல்வார்கள். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் பதிவிடுங்கள். நம் நண்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இது அரசியல் நேரம், அரசியலை நாம் தீர்மானிக்கின்ற நேரம். அதனால் அரசியலை விட்டு நகர்ந்திருக்காதீர்கள். அரசியல்தான் நீங்கள் சாப்பிடுகின்ற அரிசியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏ. ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்.